மெட்டீரியல் பாருங்க, பனாரசி வந்து 1.5 எடுத்திருக்கேன், தெரியுதுங்களா? கீழே பார்டர் வச்ச பெரிய பார்டர் வச்ச பனாரசி. அண்ட் இதுக்கு வந்து அந்த ஜாக்கெட் மாதிரி பண்ண போறேன்னு சொன்னேன் இல்லையா, பிளவுஸ் பார்ட், அதுக்கு இந்த கலர் எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாக வந்து பார்த்தோன்னா நம்மலாம் பாவாடை சட்டை போடும்போது கீழே டக்குன்னு ஒரு விஷயம் கொடுத்தாங்க, டக் பண்ணிடுவாங்க. இப்போ இவ்வளோ லென்த்தி ஃபேப்ரிக் இருக்கா, இவ்வளோ லென்த்தி ஃபேப்ரிக்கில் வந்து பாவாடை சட்டை பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ பேலன்ஸை டக் பண்ணிடுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டில் அந்த பாவாடை சட்டை தைச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போடலாம். பிரித்து 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 விட்டு நல்லா நம்ம ஒரு 10-12 வயசு வரைக்கும் அதை போடுவாங்க. இப்போ அது சாத்தியமா சொல்லுங்க? நீங்கள் 4000 ரூபாய் கொடுத்து வாங்கின ட்ரெஸ் இருந்தால் கூட அவ்வளோதான், அந்த ஏஜ் தாண்டிட்டா போடுறது கிடையாது. இன்னொன்று, இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ட்ரெஸ் போட்டால் திரும்பி அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அதை ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஸோ அவ்வளோ காஷியஸாக இப்போ நம்ம ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இனிமேல் வந்து இந்த டக்கெல்லாம் இங்கே வேலை செய்யாது. டக்கு பிடிச்சி போடுறதுன்னு இப்போ யாருமே கிடையாது. ஸோ டக்குன்ற விஷயம் நமக்கு தேவைப்படாது. டக்கு வேணும்னா நான் சொல்லித்தரேன், பட் நார்மலாக டக்கு போடாதீங்க. அது என்ன ஆகுதுன்னா ஃபேப்ரிக்கை ரொம்ப ஹெவியாகிடுது. அந்த மொமெண்ட்டுக்கு அதை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. குழந்தைக்கு ரொம்ப அது ஹெவியாக, அதை வேற தூக்கி சுட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ எவ்வளோ லென்த் வேணுமோ கூட ஒரு 1 or 2 inch விட்டு நல்லா கீழே தர வரைக்கும் வர மாதிரி கட் பண்ணிவிடுங்க. ஸோ அதை இன்னும் ஒரு 2 வருஷம் வச்சு போடலாம், அவ்வளோதான். அதோட லைஃப் டைம் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இதுக்கு 1.5 எடுத்திருக்கேன்.